சூர்யா. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா, நான் வந்து பெங்களூர்ல யாருக்கும் தெரியாம மாறு விஷயத்துல வந்து காக்கா காக்கா பார்த்தேன். நானும் சொல்லிட்டு இருந்தேன், எங்க பார்க்கல அங்க போய் பார்த்தேன். நான் படத்தை பார்த்து இது வரைக்கும் எந்த எவ்வளவு ஹீரோஸ் வந்து ஐபிஎஸ் பண்ணிருக்காங்க, பட் இந்த மாதிரி ஐபிஎஸ் யாருமே பண்ணது கிடையாது. ஈவன் டெல்லியில் இருக்கிறவங்க யாருமே ஆகட்டும், அவங்களை பார்க்கும்போது நாமளும் இப்படி இருக்கணும் நினைக்கணும். ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அந்த மாதிரி அந்த கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. நாட் ஓன்லி எ பிசிக்கல் எக்ஸ்பிரஷன், ஈவன் இஸ் பாடி லாங்குவேஜ் ஆல்சோ. சூர்யா வந்து வளர்ந்துருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சு. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன், டான்ஸ் தெரியல, ஃபைட் தெரியல. இப்ப பார்த்தேன்னு சொன்னா தூள் பண்றாங்க. வெரி நைஸ். Again, as I said, you said to pick the top three. You know, for me, the top three will be Rajini sir, and it will start from fourth. Then fourth will be Surya. So the surprises, they are actor Surya sir's daughter and son. This is Diya. This is Dev. You know, I'm a big fan of your dad, and I watched Singham in Hindi first, and then somebody told me the Tamil version is even better. So I watched the whole movie with subtitles. So absolutely wonderful. Like I've done one ad with Surya, as you just said, and we had a wonderful time. It was a one-day shoot. But I've really admired Surya's work, and I wish someday we can work together. We've taken a lot of heroines from here, right from Hema Malini to Sridevi. I wish we can take some more heroes from here to Mumbai. The original Singham. Wow, look at him. He's a damn intense guy. Huh? He's looking very different. Yeah, he looks damn young these days with that short crop and clean shave and all. No, Surya's a cracking guy. I love that film of his Rakt Charitra. Heavy, intense guy. Love it. What about this intense guy? You remember that? He's a damn intense guy. God, that's a memory for life. There's Mahesh Manjrekar, who was with us. And Surya is a very big star. And Surya obviously is known in Bombay industry as well because he's done a few films there as well. You know. உங்களுக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி காக்கா காக்கா அப்படிங்கிறது உங்க கெரியர்ல ரொம்ப முக்கியமான படம். ஒரு ஹீரோ டைரக்டர் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஆழமான நட்பு இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த நட்பு துருவ நட்சத்திரக்கு பிறகும் தொடர்கிறதா? ஆமா, அந்த நட்புன்றது அந்த மாதிரி இல்ல. அது கொஞ்சம் ஆப்வியஸ்லி படம் சரியா படம் டிராப் ஆனதுனால கொஞ்சம் ஒரு வால் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் மீட் பண்ணி பேசிட்டோம். ஒன்றும் பெருசா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவர் வச்சு எனக்கு ஒரு படம் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சூர்யா பண்ற நிறைய விஷயங்கள் யாருமே பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அவருடைய அந்த லுக்ஸ் அண்ட் அவர் ஸ்பாட்ல ஒர்க் பண்ற ஒரு விதம் ஒன்று இருக்குல்ல, என்ன சொன்னாலும் செய்வார். ஆக்சுவலா நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆக்ஷன்ல இருந்து எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய அவரேஜ் குரூப்லயே நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஒரு ஃபீல் வேற யாருக்குமே இல்லை. ஒரு கமல் சார் அவருடைய ஏஜ் குரூப்ல இருந்த ஃபீல் இன்னைக்கு சூர்யாட்டு தான் இருக்கு உண்மையிலேயே. ஸோ அதை நான் ஏன் இழக்கணும் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கண்டிப்பா அவரோட ஒர்க் பண்ணுவேன் எனக்கு தோணுது. When somebody asks me, who do you like in the film field? Who do you like as actors? Who do you say, who are you a fan of? There are very, very few people I say like that. And one of them is Surya. I fell in love with his work after his film Gajni. When I saw Gajni, I think it is one of the most advanced, progressive and best films made in India in the recent times. Surya, fantastic job, Surya. Fantastic. Now Surya, a big star in Tamil Nadu, but not in Tamil Nadu only. Even in AP and Telangana is a very big star. Surya. When Surya's films release in the Telugu states, a lot of people stop releasing their films. It's true. I'm not joking. That's the following. That's how much we love you, Surya, there. And I know how much they love you here. எந்த வாக்கும் வந்து நான் கூப்பிட்டாலும் இல்லை ஏதாவது ஒரு உதவி கேட்டாலும் என்னோட ஒரு பேக் போன் சப்போர்ட்டா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற என்னோட உயிர் நண்பர் சூர்யாவுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
ஹீஸ் மை கோ டு மேன் இன் இண்டஸ்ட்ரி. நமக்கு வந்து அவ்வளோவா நிறைய பேரை தெரியாது, ஏன்னா நான் வந்து பாதி டைம் பாம்பேல இருக்கிறதுனால முறையெல்லாம் எனக்கு சரியாக கற்றுக் கொடுத்த வந்து ஒரு ஆள் சூர்யா. ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சூர்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மை ஃப்ரெண்ட். I hope I can repay this in some way possible. And phenomenal job with the Agram Foundation. ஒரு தில்லு வேணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு. And I'm very proud that you're a friend of mine. சூர்யா சார் ஒரு வாட்டி பாகுபலி செட்டு வந்தார். ஃபுல் அந்த காலக்காய ட்ரெஸ் வச்சு எல்லாரும் இருக்கிற ஒரு 300-400 பீப்புள் பார்த்தா ஷூட்டிங் எல்லாம் விட்டுட்டு சூர்யா சார் மேல விழுந்து எல்லா ஃபோட்டோன்னு கேட்குறாரு. பட் நல்லது, அவர் அதான் இந்த பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபோட்டோ கேட்குறான்னு கங்க்ராச்சுலேட்டட் மீ. அண்ட் அவர் வந்தால் ஃபுட் எல்லாம் அனுப்புனா அவருக்கு வீடு ஃபுட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப நல்லவர். இட்ஸ் வெரி நைஸ். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அண்ட் ஸ்டில் இஸ் வெரி. என் படங்களுக்கு வந்து தலைமை வாங்குறக்கோ இல்லை முன்னிலை வைக்கிறக்கோ எனக்கு சூர்யா அவரில் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில் இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி சிவகுமாரன் மகன் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கன்ஃபார்ம் தான் தெரியும், கன்ஃபார்ம் தான் ஆந்திரால வந்து நம்ம தமிழ் பட கதாநாயகர்கள் மிகப்பெரிய வரவேற்பு சூர்யாக்கா இருக்கு. இது தெரியும், நம்மளும் சினிமாவில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அடிக்கடி பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இப்ப நிறைய தெலுங்கு படம் நடிக்கிறேன். தெரியாத மாதிரி கேட்பேன், பாகுபலியில் நடிச்சிருக்கல பிரபாஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. சார் எப்படி சார் இங்க தமிழ் படம் எல்லாம் டப்பிங் பண்ணா எப்படி சார் போகும்? நல்லா போகும் சார். இங்க யாரு சார் தமிழ் பட ஹீரோக்கு நல்ல மார்க்கெட்டு? சார் சூர்யாக்கா சார். தெரியும், வேலை கேட்கறது ஒரு சின்ன சந்தோஷம். மறுபடியும் அங்க எங்காச்சும் போவோம். அங்க இப்ப ஒரு மகேஷ் பாபு படத்தில் நடிக்கிறேன், இந்த ராம் அங்க ஒரு பெரிய ஹீரோ வருவேன். அங்கேயும் இதே கேள்வி தெரியும், மனசுக்குள்ள தெரியும் சூர்யா பேர் தான். சார் இங்க எப்படி சார் தமிழ் படம் நல்லா ஓடுமா சார்? ஓடு சார். இங்க எந்த ஹீரோ சார் நல்லா சார்? சூர்யா தான் சார். அப்படின்னா ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்காக இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறது அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் நடிக்க வரும்போது நிறைய விஷயங்கள் நல்லா எடுத்துக்கிட்டது தான். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறதாகட்டும், ஒரு கதைக்கு தேவையான ஒரு விஷயமாகட்டும், சோஷியல் லைஃப், இப்படி நிறைய விஷயத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவர். ஸோ அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப இதுதான் சூர்யானா அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயம், இதுதான் சூர்யா. இல்ல தேடி போய் ஹெல்ப் பண்றது, ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு, அவங்களுக்கு அப்பாவும் அதே மாதிரி தான். பட் இவர் எப்படின்னா அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்றது. யோசிக்க மாட்டாரு தனக்கு என்ன ஆகும், தனக்கு இது தேவையா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. அது பண்ணி ஆகணும்னா அதுக்காக அவுட் ஆஃப் த வே போய் ஒரு 4-5 பேருக்கு போனுக்கு என்ன பண்ணி இவர் நேர்ல போய் நின்று அது முடிகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வருவாரு. அது ரொம்ப ரொம்ப ரேர். அவர்கிட்ட ஒரு விஷயம், அது எப்படி அப்படியே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரிட்டர்ன்ல கேட்டேன். அந்த பொண்ணுங்க உங்களை எதுவுமே நாசம் பண்ணல சார். சிம்பிள் கொஸ்டின், ரொம்ப நியாயமான கேள்வி. நீங்க கூட அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இந்த பொண்ணுங்களே எல்லாம் சூர்யா மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணும், சூர்யா மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணுங்கிறீங்களே, நீங்க யாராவது ஜோதிகா மாதிரி இருக்கீங்களா? இந்த கேள்விக்கு நான் இது வரைக்கும் விட தெரியல சார். நீங்களே அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்கன்னா மத்த பசங்களுக்கு நிறைய വായ്പ கிடைக்கும் സാർ. താരസിംഹാസനത്തിലെത്താൻ ഏറ്റവും വലിയ യോഗ്യനാക്കുന്നത് നമുക്ക് തുടങ്ങാം. ദുൽഖറിന് വിജയോടാണ് കൂടുതൽ താല്പര്യം, അതെയോ സൂര്യയോടാണ് കൂടുതൽ താല്പര്യം തമിഴ് ഇൻഡസ്ട്രിയില്? സൂര്യ. അപ്പൊ നമുക്ക് സൂര്യയുടെ പാട്ടിൽ തന്നെ തുടങ്ങാം. கேரக்டர்ஸ்ல படத்துல வந்த கேரக்டர்ஸ்ல பெஸ்ட் கேரக்டர் எதுன்னு நினைக்கிறீங்க? நந்தா சூர்யா அவர்களோடது, பிதாமகன் விக்ரம் அவர்களோடது, நான் கடவுள் ஆர்யா, அவன் இவன் விஷா. பிதாமகன் சூர்யா சார் கேரக்டர். பிதாமகன் சூர்யா சார் அது ஆப்ஷன்லயே இல்லையே. ஆப்ஷன்ல இருக்கிறதா சொல்லணுமா? பட் ஆனா உங்களுக்கு அதான் பிடிக்குமா? ஓகே, ஆப்ஷன்ல இருக்கிறதுல ஒண்ணுன்னா நந்தா சூர்யா சார் கேரக்டர். நந்தா சார். நீங்க சூர்யா சார் ஃபேனா? ஆமா. சூர்யா और विजय? சூர்யா is all. சூர்யா, அஜித், விஜய் இவங்க 3 பேரோடையும் படம் நடிக்கிற சான்ஸ் கிடைக்குது. பட் அட் த சேம் டைம் யூ கேன் சூஸ் only one. And you have to give me an answer, please. This is tough, really tough. உங்க ஃபேவரட் யாருன்னு சொல்லுங்க. What is that? Favorite? I watch more films of Surya sir, so Okay. Surya sir. Well, my favorite actor is, who doesn't like Surya? My God, I love Surya. I love Surya, so I don't know if I'm going to act with him. I just want to meet him once and say I love you. I gradually got adapted to it. சோ அதே மாதிரி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில, அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில உள்ள வரும்போது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும், இவன் கூட ஒரு படமா ஆக்ட் பண்ணிடணும். இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில வந்துட்டோம், பட் இவன் கூட ஒரு கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. சோ அனுபமா வந்து இந்த ஹீரோவோட பண்ணணும்ன்ற ஒரு ஆசைனா யார் கூட பண்ணுவாங்க? அப்படி ஆசை இருக்குன்னா எனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும். மேபி I wish. வருதோ அல்லதான். இப்ப கரண்ட் ஜெனரேஷன் ஆஃப்
தமிழ் ஆக்டர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாரு? சூர்யா சார். எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். I have to pick one. Did I ask? Or I'll actually divert the question to you. Suppose நீங்க வந்து காலிவுட்ல ஒரு ஸ்டாரோட படம் பண்ணணும்னா அந்த எந்த ஸ்டாரா இருக்கும்? Surya? Surya today I think is really popular. Or then maybe Vikram. Holiday. My favorite hero Chiranjeevi garu. Tamil or Surya. Who do you think, according to you, is the hottest actor in the industry? Hottest actor. Not in terms of performance. Or No. Hottest. Surya. Surya. So how is it working with Surya? Wonderful. I think he's a great actor. Very nice, friendly co-star who just makes you feel extremely comfortable. And he's so good. He's a very intense actor. So I think that kind of reflects or rubs on to his co-artists as well. And my Sone Sone song, and it was great working with Surya. I have to tell you, Surya is amazing, mind-blowing, awesome, very professional, very encouraging, and Surya. Amazing performer and extremely hardworking and an amazing human being. ஒன் ஆக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில ஓகே அவரை பத்தி அவரோட சேர்ந்து ஏதோ கிஸ் சேர்ந்து கூட ஓகே நம்ம ஜாலி தான் விடுங்க அந்த மாதிரி. I think it would be Surya. ஏன்னா அவரை பத்தி கிசு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது எந்த ஹீரோன்னு கூட. அப்படியே வந்தாலும் அது வந்து பண்ற சார் ஃபோன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்ன இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு சூர்யா சார் கூட ஒரு கேமியோ நீங்க வந்து பண்ணணும்னு. நான் வந்து சரி சார் நான் வந்து ஸ்டோரி கேட்டுக்கிறேன்னு சொல்லி போகும்போதே ஐ திங்க் விஜய் நியூஸ் நான் கண்டிப்பா பண்ண போறேன்னு. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் சூர்யா சார். நான் வந்து தெய்வ திருமகள் ஆடிஷன் போகும்போது விஜய் என்கிட்ட கேட்டாங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களுக்கு வை டிட் யூ கம் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் ஐ திங்க் ஐ வாண்ட் ஒர்க் வித் சூர்யா. ஸோ ரொம்ப அன்னைக்கு அந்த கிட்டிஷ் டைம்ல கூட ஐ பீன் a big fan of him. When I saw Gajini, I really liked it. I'm talking of the Tamil version. And in fact, my fear was that I would not be able to do it. When I saw the film, I really liked it. And my initial response to Murugadas was that I don't know whether I'm the appropriate actor for a film like Gajini, because I've never done this kind of action. Then I spoke to Surya, who was the hero of the Tamil film, and I told him how much I loved the film and how much I loved his work. And I was mentioning to him that I'm not able to see myself in that role. And he was the person who persuaded me. And he said, no sir, you're completely wrong. You are, I think, the ideal cast for that role. And perhaps you are not able to see yourself in it, but I think I am. And I think you should give it a shot. So it was Surya really who persuaded me to do the role. And फॉलोइंग सूर्या मेरा दोस्त है. अच्छा. तो सूर्या घर पे आया, जब भी बॉम्बे आता है मुझे मिलता है, एंड इज अ वेरी नाइस पर्सन. और वो बहुत ही खुश थे कि आई वाज डूइंग काका काका. और उन्होंने मुझे एक ही चीज कही थी कि जॉन रिमेंबर वन थिंग, द स्ट्रेंथ इज हियर. एंड आई स्टिल केप्ट दैट इन माइंड ड्यूरिंग द एंटायर फिल्म, क्योंकि अगर आप परफॉर्मेंस की बात करें देन यू विल सी इन फोर्स दैट द स्ट्रेंथ ऑफ ACP यशवर्धन, मेरा किरदार का जो नाम है, इज ऑल इन द आईज. क्योंकि बॉडी तो हमने बना ली, बॉडी की बहुत बात हो चुकी है कि यू हैव इंक्रीज्ड योर वेट एंड बल्क, बट द स्ट्रेंथ वाज हियर एंड दैट्स व्हाट वी गॉट आउट इन द फिल्म. राइट. अभी आपने सूर्या का नाम कहा. जब आप एक रीमेक में काम करते हैं तो हर पहलू कंपेयर किया जाता है. फिल्म की डायरेक्शन से लेकर एक्टिंग से लेकर एवरी एस्पेक्ट इज नापा तोला जाता है. जी. आपका कंपैरिजन होगा सूर्या के साथ, who's one of the finest talents of our country. Oh, he's unbelievable. Yes. In fact, जब गजनी बनी थी तो आमिर खान को भी सूर्या के साथ कंपेयर किया गया था. You will not be spared either. Yeah, I will not be spared. Surya is a superlative actor. तो मैं सूर्या का बहुत बड़ा फैन हूं और वो मेरे दोस्त भी हैं. I'd like to welcome him with open arms to the Hindi film industry. एक बहुत ही सुलझे हुए कलाकार हैं, बहुत ही अच्छे इंसान हैं, and I welcome him to our film industry.